கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தி நேட்டிவ் கேட் மினிஸ்ட்ரி வழியாக உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். நெடு நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாய் உங்களோடு கூட பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வேத பகுதியிலே 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 பொருட்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். இந்த மரணம் என்கிற இந்த வார்த்தை அது மாம்சத்தின் மரணத்தை குறிக்காமல் ஆவிக்குரிய மரணத்தை, அதாவது சர்வ வல்லவரிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறதான ஒரு மரணத்தை குறிப்பிடுகிறது. 2வது காரியம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர இந்த காரியத்திற்கு என்று குறிப்பிடப்படவில்லை. அதாவது எந்த பாவமாக இருந்தாலும், அது சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும், உதாரணமாக 1 ரூபாயாக இருந்தாலும் 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் அது பாவமே. ஆகையினாலே உலக சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் நம்மை பாவம் செய்ய தூண்டும். நாம் எப்படி ஏதேன் தோட்டத்திலே நடுவில் அந்த கனியை வைக்கப்பட்டிருந்ததோ, அதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தாரோ, அதே போல இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற சகல பாவங்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். அவைகள் நம் ஆசைகளை தூண்டி நம்மை மரணத்திற்கு நேராக, அதாவது சர்வ வல்லவரிடத்திலிருந்து நம்ம பிரித்து செல்கிற காரியமாய் காணப்படுகிறது. எது செய்தாலும் பாவமே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரணத்திலிருந்து நாம் தப்பு வைக்கப்பட வேண்டும். ஆதாம் செய்த தவறுக்காக தேவன் சொல்லியிருந்தார், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே மறிக்கவே மறிப்பீர்கள் என்று. ஆனால் அவர் பாவம் செய்தார்கள். மாம்சத்தில் அவர்கள் மறிக்கவில்லை, ஆனால் சர்வ வல்லவருடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். நாம் அப்படி தள்ளப்பட்டவர்களாக காணப்படாதபடிக்கு மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த நாட்களிலே பிசாசான வைத்திருக்கிற சகல கண்ணிகளிலிருந்து தப்புவிக்க போராட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.